நேயர்களுக்கு வணக்கம். வயது மூப்பின் காரணமாக இயற்கை எய்திய முன்னாள் பிரதமர், பொருளாதார நிபுணர் திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய சாதனைகள் பல அதை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் பொருளாதார வல்லுநர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மன்மோகன் சிங், இந்த பெயர் கேட்ட உடனே உங்களுக்கு இவருடைய இந்த ஒரு திட்டமோ இந்த சீர்திருத்தமோ இல்லை அப்படின்னா இன்னும் நம்மளுடைய இந்தியா கொஞ்சம் பொருளாதாரத்துல பின்னோக்கி போயிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? இந்தியாவுக்கு 2வது சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் மன்மோகன் சிங். நீங்கள் இன்றைக்கி உங்களை சுற்றி பார்க்குறது, இப்போ நீங்களும் நானும் பேசுகிறதே அவர்னால தான். இப்போ இந்த கேமராமேன் கேமரா எடுக்கிறதுக்கு, கேமராவை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு செல்ஃபோன் மூலமாக இதை நீங்கள் வாட்ஸ்அப் லைன் மூலமாக அனுப்புறது, இது எல்லாமே இவர் அதை ஓப்பன் பண்ணியிருக்கலன்னா, நம்ம ஊரில் தனியார்களால் உடலைன்னா இதெல்லாம் முடியாது. தமிழில் இன்றைக்கி 10 இந்த சேனல் இருக்குது, நியூஸ் சேனல், பல ப்ரைவேட் டெலிவிஷன் இருக்குது, யூடியூப் சேனல் பலது இருக்குது. இதில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணி உங்கள் ஃபீல்டுலேயே ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ள விடலைன்னா இந்த 1000க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாகவும் அவங்கள நம்பி இருக்கிற ஒரு 4,000 பேருக்கும் வேலையே கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் இருக்கிறது, உங்கள் ஆர்கனைசேஷன் இருக்கிறது, உங்கள் ஃபீல்டே இருக்கிறது மன்மோகன் சிங்னால தான். இதிலான சார் இப்போது 1991 நிதி அமைச்சராக பட்ஜெட்டை அவர் தாக்கல் பண்ணுறாரு. அந்த சமயம் அந்த பொருளாதாரம் எப்படி இருந்தது, அதுலேருந்து அவர் கொண்டு வர்றதுக்கான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி எப்படி வந்தார்? 2,500 கோடி ரூபா தான் கையில் இருந்தது. நாட்டுக்கு மெயினாக நம்ம வேணுங்கிற இப்போ பொருளை இறக்குமதி பண்ணுறது 10 நாள் 15 நாள் காசு தான் இருந்தது. இப்போது நீங்கள் வீடு நடத்துகிறீங்க, உங்களுக்கு மாதம் சம்பளம் வருது, உங்களுக்கு வேலை போயிடுச்சு, 10 நாள் செலவுக்கு தான் உங்கள் கையில் காசு இருக்குன்னா என்ன நிலைமை? அந்த நிலைமை தான் இந்தியா. உங்களுக்கு வேலை இல்லை, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு 10 நாள் 15 நாளுக்கு தான் செலவுக்கு தான் பணம் இருக்குது. அதை வச்சு ஒரு நாட்டை எப்படி சரி பண்ணணுங்கிறத தான் அவர் ஏற்றுக்கிட்ட சேலஞ்சு. அதை புரட்டி போட்டு இன்றைக்கி இந்தியாவை ஒரு வல்லரசு நாட்டாக்கினதுக்கு முழுக்க பெருமை காரணம் அவர் தான். அந்த உரையில் கூட நான் படிச்சிருக்கேன், ஒருவருடைய காலம் கைகூடினால் பூமியில் எந்த சக்தியும் அவரின் சிந்தனைகளை நிறுத்த முடியாது. அந்த பிரான்ஸ் ரைட்டர் சொன்னது ஒரு விக்டர் ஹியூகோவோட இது. அது ஆக்சுவலாக இங்கிலீஷில் சொல்லணும்னா, நோபடி கேன் ஸ்டாப் தி பவர் ஆஃப் அன் ஐடியா whose time has come. May I present to this august house that India take her rightful place in the Committee of World Nations is one such idea. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எந்த சக்தியாலையும் ஒரு ஐடியாவோட டைம் வந்துருச்சுன்னா தடுத்து நிறுத்த முடியாது. அதை இந்தியா இந்த சபையில், இந்த மதிப்புக்குரிய சபையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்தியா அதோட கரெக்டான பிளேஸை எடுத்துக்கிறதுக்கு ஆன டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டை சமர்ப்பணம் பண்ணார். அதோட தலையெழுத்தை மாற்றிட்டார். ஆனால் அது நரசிம்மராவ் பீரியட் தானே சார் அது? நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர், இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஐடியாலாம் மன்மோகன் சிங், இம்ப்ளிமெண்ட் பண்ணது மன்மோகன் சிங். கவர் கொடுத்தது, தட் இஸ் பொலிட்டிக்கல் பேக்கிங் கொடுத்தது நரசிம்மராவ். அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நரசிம்மராவ் அவர்கிட்ட கிளியராக சொன்னார், நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு கிரெடிட்டு, தப்பாக போயிடுச்சுன்னா உங்கள் தலைன்னு. அப்போ அது ஒரு மாதிரி கம்பி மேல நடக்கிற மாதிரி தான் ஒரு சூழல். அந்த சூழல்ல தான் நிதி அமைச்சரா பொறுப்பேற்கிறார். ஆமாம், அதையும் அவர் சொல்கிறாரு. இந்த எதுக்காக எடுத்தீங்கன்னு, நிறைய பேர் இதை எடுக்க வேண்டான்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. எதுக்காக எடுத்தீங்கன்னு கேட்டும்போது அவர் சொல்கிறாரு, அது ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டே இருக்குது, பல பேர் இதை வேண்டான்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன். அந்த வயசுலேயே அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. 60 வயசு கிட்ட தான் வர்றார், 59 வயசு 60 வயசு. அந்த வருஷம் முடிஞ்சால் அவருக்கு 60 வயசு. அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சாதாரண ஊரில் படித்து ஸ்காலர்ஷிப்னால் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இந்த நாடு தான் எனக்கு எல்லாமே கொடுத்துது, அது மட்டும் என்னை படிக்க மட்டும் வைக்கலை, எல்லா பதவியிலையும் வச்சு என்னை கௌரவிச்சு பார்த்துது. அதனால் அந்த நாட்டுக்கு ஏதாவது செய்ய முடியும்னா ஏன் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்தேங்கிறாரு.
ஒரு ஃபுட் நோட் இன் ஹிஸ்ட்ரி ஆகிடுவேங்கிறாரு. இந்தியாவின் வரலாறில் ஒரு ஃபுட் நோட், என் பேரும் அடியில் எங்கேயாவது எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வராரு. ஆனால் வருங்காலத்தில் எப்படி, இப்போ நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம்னா, அவங்க சொல்கிறாங்க அசோகர் காலத்தில் இருந்தோம், புத்தர் காலத்தில் இருந்தோம், எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க நாங்கள் நேரு காலத்தில் இருந்தோன்னு. வருங்கால சந்ததிகளுக்கு நாங்கள் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது நான் இருந்தேன், அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது நான் இருந்தேன்னு, அந்த பொன்னான ஆட்சியும் போது நாங்கள் இருந்தோம் அப்படின்னு எங்களால் சொல்லுவோம். தமிழ்நாட்டில் எங்கள் அப்பாலாம் சொல்கிறார் காமராஜ் ஆட்சியில் நாங்கள் இருந்தோன்னு. அது மாதிரி மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தோங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. ஆனால் சார் அவரோட இந்த செகண்ட் பீரியடில் கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக தான் ஆச்சு. இது அவர் இன்னும் ஓப்பனாக சொன்னோன்னா ஆர்எஸ்எஸ்ஸும் மேல் ஜாதி நார்த் இந்தியன் மேல் ஜாதி மக்களுக்கு அவர் பண்ணுற சீர்திருத்தம் பிடிக்கல. இதை ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார், படிக்கிறத எல்லாருக்கும் திறந்து விட்டார். யார் வேணால் போய் அவங்க அப்பா கை நாற்று வச்சா கூட 5 லட்ச ரூபா லோன் கிடைக்கும்னு பண்ணிட்டார். 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா லோன் கிடைக்கும்ட்டார். அதை நம்பி பல காலேஜுகள் திறந்துருச்சு. ஸோ அந்த காலேஜுகளில் போய் பசங்க சேர்றாங்க. ஐடி பெருசாக பண்ணிட்டார். ஐடி கம்பெனியில் ஒரு 10 வருஷத்துக்கு 2012-13 வரைக்கும் அந்த பசங்க அங்கே காலேஜில் ஏதோ மார்க் வாங்கி பாஸ் பண்ணாலே நேராக கொண்டு போய் ஐடி கம்பெனியில் சேர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி பல பேர் பல ஊரில் இருக்கிறாங்க. ஐடியை நம்பியே 10 கோடி பேர் இருக்காங்க இன்றைக்கி இந்தியாவில். இது நான் இன்க்ளூட் டிரைவர், டீ கடை சப்ளை பண்ணுறவன், பிஜி ஹாஸ்டல் வச்சுருக்கவன், அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த இக்கோ சிஸ்டம் சொல்கிறேன். அதில் என்ன ஆச்சுன்னா 5 லட்ச ரூபா கொடுத்து, இப்போ நான் பெரிய ஜமீன்தார்னு வைங்க, நான் பெரிய முதலாளின்னு வைங்க, என் வீட்டில் வேலை செய்கிற ஆயாம்மா பையனும் படிச்சுட்டு என் பையனும் அவன் பையனும் சமமாக உட்காந்துக்கிறதுங்கிறது இந்த மேல் வர்க்கத்துக்கு தாங்க முடியல. வினோத ராய் மாதிரி ஒரு ஆளை உள்ளே போட்டு இல்லாத பொய்யும் இப்போ அது நம்ம பொய்ன்னு சொல்லிடலாம். ஏன்னா 12 வருஷம் ஆகிடுச்சு, எந்த கோர்ட்டில் இன்னும் ஒரு தீர்ப்பும் வரல. ஸோ அதனால் அது பொய்யாக தான் இருக்கணும். ஸோ கோர்ட்டில் ஜட்ஜே சொல்லிட்டார், நான் உட்காந்துட்ருக்கிறேன், யாராவது சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது முக்கியம் பொய். ராகுல் காந்தி ஒரு இடத்துல கேட்குறாரு, இந்த மீடியாவில் யாராவது பேக்வேர்டு கேஸ்ட் இருக்கிறவங்க இருக்காங்களா, ஷெட்யூல் கேஸ்ட் இருக்கிறது எல்லாமே மேல் ஜாதி வாழுங்க. அடுத்த வர தலைமுறையில் இவங்களோட 100 வருஷம் 100 வருஷம் இவங்களுக்கு அடியில் இருக்கிறவங்க இவங்களோட உட்காந்து சமபந்தன போது நீ சாப்பிட்ருவாங்கங்கிற ஒரு பயத்தில் இவங்க இல்லாததை சொல்லி, ஏன்னா இப்போ அது இல்லைன்னு ஆயிடுச்சு, நிரூபணம் ஆயிடுச்சு. விசாரணை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. 12 வருஷமாக விசாரணை பண்ணுவீங்க. கொலை பண்ணாலே 14 வருஷம்தான் ஜெயிலு இல்லையா? நம்ம ஊரில் கொலைக்கே 14 இயர்ஸ் தான் ஜெயிலு. அவர் இறங்கி 11 வருஷம் ஆயிடுச்சு. 11 வருஷத்தில் உங்களால் ஒரு ஆளை ஜெயிலுக்கே அனுப்ப முடியல இது வரைக்கும். ஸோ அவர் டைமில் 2-3 பேர் ஜெயிலுக்கு போனாங்க கோல் ஸ்கேமில். அவர் மினிஸ்டர் யாரும் ஜெயிலுக்கு போகல. கோல் ஸ்கேமாக இருக்கட்டும், காமன்வெல்த் கேம் ஸ்கேமாக இருக்கட்டும், இல்லாட்டா அந்த 2G ஸ்கேமாக இருக்கட்டும், எந்த ஸ்கேம்லேயும் யாரையும் அனுப்பலை. இது சமுதாயத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் அண்ணா ஹசாரேங்கிற ஒரு ஆளை செட்டப் பண்ணி, அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒரு ஆளை செட்டப் பண்ணி, இவங்கெல்லாம் கலப்பி ஒரு பெருசாக ஒரு நாடகம் ஆடி, அதுக்கு தேசிய மீடியாவும் பல குரோனி கேபிட்டலிஸ்ட், அதாவது பணக்கார முதலைகள் எல்லாரும் வேலை செஞ்சு ஒரு தோற்றத்தை க்ரியேட் பண்ணி அவரை காலி பண்ணாங்க. இதை ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, அது முடிஞ்சு 11 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ஆளை கூட அவங்களுக்கு ஜெயிலில் அனுப்ப முடியல. கேஜ்ரிவாலோட இன்றைக்கி சேர்ந்த ஆட்களில் யாராவது இன்றைக்கி கேஜ்ரிவாலோடு இருக்காங்களா? நீங்கள் எல்லாருக்கும் பதவி கிடச்சி அனுபவிச்சாங்க. கோர்ட்டு கேஸுன்னு ஒன்றும் நடக்கலை. கபீர் பேடிக்கு பாண்டிச்சேரி, இந்த கிரண் பேடிக்கு பாண்டிச்சேரி கவர்னரு, இந்த வினோத் ராய்க்கு கிரிக்கெட் போர்டு சீஃபு, மினிஸ்ட்ரியில் பேங்கிங் பியூரோ சீஃபு, அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு பதவி கிடச்சிது. யாரெல்லாம் இவரை முதுகில் குத்தி கவுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு போஸ்டிங்கு. ஆனால் கெஜ்ரிவால் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் தானே இருக்கிறாரு. அது இருக்கிறாரு, அது அரசியல். பட் உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி பிரசாந்த் பூஷன் அவரோட இருக்கிறாரா? யோகேந்திர யாதவ் அவரோட இருக்கிறாரா? கிரண் பேடி அவங்களோட இருக்கிறாங்களா? அந்த நரேன் தமானே ஒரு தேவி கமாண்டரோட இருக்கிறாரா? அது ஒரு கூட்டத்தை கிளப்பி ஒரு தோற்றத்தை பண்ணாங்க. அது அன்றைக்கி சக்ஸஸ் ஆச்சு. அன்றைக்கி அது ஒரு சக்ஸஸாக தான் போகுது. சக்ஸஸ் ஆகலன்னு தான் சொல்லு, சக்ஸஸ் டெஃபினட்டாக ஆச்சு. ஆனால் இன்றைக்கி 11 வருஷம் கழிச்சு வரலாறில்
11 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு? ஒரு ஆளை கூட உங்களால் ஜெயிலில் அனுப்ப முடியலல்ல. கெஜ்ரிவால் எந்த காங்கிரஸ் மினிஸ்டர் மேலெல்லாம் அவர் கேஸ் போட்டாரோ ஒன்றா படியேறி நான் மன்னிப்பு தானே கேட்டார். கெஜ்ரிவால் மன்னிப்பு கேட்டதா வரலாறு இருக்குல்ல. எல்லார்ட்டையும் யாரெல்லாம் அவர் மேலே கேஸ் போட்டாங்களோ எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டார். அப்புறம் என்ன இருக்குது இதில்? இப்போ சார் இந்த கிராஃப் அப்படின்னு பார்க்கும்போது மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில இருக்க கிராஃபை விட இப்போ நாங்க அதிகமா தான் பண்றோம் பொருளாதார வளர்ச்சியில. அப்படின்னு யார் நம்புறாங்க? திரும்ப திரும்ப இதையே நீங்கள் காமன் சொல்றது. மேன், நீங்கள் ஒரு 1000 பொய்யை ஒரு பொய்யை 1000 தடவை சொல்லிகிட்டே இருங்க, உண்மையாக மாறிடும்னு கோகுல் சொன்னார். யாரும் நம்பலை. இன்றைக்கி சோஷியல் மீடியாவை பாருங்கள். உங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பற்றி என்ன எழுதுறாங்கன்னு சோஷியல் மீடியாவில் பாருங்கள். சரி, தமிழில் போனால் போகுது. தமிழில் எப்போதுமே பிஜேபிக்கு எகென்ஸ்ட்டு. ஹிந்திக்காரன் என்ன எழுதுறான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு ஊரில் உங்கள் எக்கானமியை பற்றியும் உங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பற்றியும் ஏதாவது நல்லதாக எழுதினா எனக்கு எடுத்து காட்டுங்க, நான் பார்க்குறேன். இல்லை, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட், பாஜக கவர்மெண்ட் சொல்கிறீங்க? சரி, பாலிசி அதே தான். மன்மோகன் சிங்க்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, மன்மோகன் சிங் பணக்காரங்கிட்ட டேக்ஸை போட்டு ஏழைங்களுக்கு கொடுத்தாரு. இவங்க ஏழைங்களை டேக்ஸ் போட்டு பணக்காரங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதே யார் மேலே வரி போடணும்னு மன்மோகன் சிங் பணக்காரங்க மேலே வரி போட்டு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டு, இந்த காமராஜோட மிட் டே மீல் ஸ்கீமை, மதிய உணவை இந்தியா ஃபுல்லாக கொடுத்தது, பல ஐஐடி திறந்தது, பல ஐஐஎம் திறந்தது, அதில் ரிசர்வேஷன் கொண்டு வந்தது, எல்லாருக்கும் எஜுகேஷன் லோன் கொடுத்தது, எஜுகேஷனை ஒரு சட்டமாக கொண்டு வந்தது, இன்ஃபர்மேஷன் அவர் கவர்மெண்ட்டுக்கு பவரை குறைச்சிக்கிட்டாரு, இன்ஃபர்மேஷனை கொண்டு போனது, ஆதாரை கொண்டு வந்தது. நீங்கள்லாம் ஒரே வார்த்தையில் பிரதமராக சரியாக பண்ணலைங்க. இதெல்லாமே இப்போ நான் பட்டியலிட்டதெல்லாமே அவர் பிரதமராக செஞ்சது. ஆதார்னால தான் யார் வேணால் பேங்க்கு கொண்டு திறக்கலான்னு கொண்டு வந்தார் அவர். ஆதார் அவர் கொண்டு வந்த ஸ்கீம் தான். ஆனால் இன்னைக்கு பாஜக கொண்டு வரும்போது அதுக்கு ஒரு கிளைம் எடுத்து அது பேரை மாற்றிக்க. இப்போ இந்த நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே யூபிஐ ஆப்பு, அது அவர் பீரியடில் என்சிபிஐங்கிற ஒரு கம்பெனியை ரகுராம் ராஜன் ஆரம்பித்து அப்போ பர்மிஷன் கொடுத்த கம்பெனி. அவர் பதவியை லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தது. லான்ச் பண்ணிட்டு மாலையை வாங்கி ஒருத்தர் போட்டுக்கிட்டார். அது வேறு விஷயம். பட் இந்த அவரோட 92 வயசுலேயும் எங்கேயுமே நான் தான் பண்ணேன்னு இந்த பொருளாதார சீர்திருத்தத்துக்கு நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்க. என்றைக்குமே நான் தான் பண்ணேன்னு ஒரு மாலையை வாங்கி அவர் போட்டுக்கல. இன்ஃபேக்ட் எனக்கு பெரிய வருத்தம், இன்றைக்கி இந்தியாவில் மிடில் கிளாஸ்னு ஒன்று இருக்குனாலே அதை க்ரியேட் பண்ணது அவர் தான். கடைசியில் அந்த மிடில் கிளாஸே அவர் அந்த இப்போ ஆர்எஸ்எஸும் ஹிந்திக்காரங்க மேல்ஜாதிக்காரங்களை நம்பி அவர் முதுகில் குத்திட்டாங்கங்கிறது தான் என்னோட பெரிய வருத்தம். அதே மாதிரி சார், பலவீனமான பிரதமர்னு எல்கே அத்வானி சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருந்தார். அதுக்கு இவரே சொன்னார்ல, ஏதாவது ஒரு நல்ல ஜோசியக்காரரை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கன்னு. இப்போ அத்வானி முதுகை யார் குத்தினாங்க? சரி, இன்றைக்கும் மன்மோகன் சிங்கை காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் ரொம்ப மரியாதையும் மதிப்போடு தான் வச்சுருந்தோம். இனிமேல் என்னால் முடியாது, வீல் சேரில் கூட வர முடியாதுன்னு அப்புறம் தான் ஓய்வு எடுத்தார். அது வரைக்கும் நாங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கொடுத்து ராஜ்யசபாவில் வச்சுருந்தோம் அவர். ஆனால் பின்னாடியே அவர் இயக்குனாருங்கிற பேர் அவரை சுற்றியே அது மீடியா. நான் என்ன சொல்கிறேன்னா, மீடியா அப்பர் கேஸ்ட் ஆர்எஸ்எஸ் மீடியா, அந்த மீடியா நடத்தினதெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இவர் மேல்ஜாதியாரே கிடையாது, இவர் சாதாரண மனுஷன். ஏன் அது வரைக்கும் எல்லாரும் அவரை ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? உங்களை சம்பாதிக்க விட்டு உங்கள்கிட்ட வந்த பணத்தை எடுத்து எப்போ நீங்கள் ஏழைங்களுக்கு கொடுத்து, ஏழையும் அவனையும் ஒரு பானிபூரி படித்தவனை நீங்கள் பானிபூரி விற்கிறவனோட ஒய்ஃபை கொண்டு நீங்கள் இன்ஃபோசிஸில் சேர்க்குறீங்களோ, இல்லை கார் ஓட்டுற பையன் இன்ஃபோசிஸில் சேர்ந்த உடனே அன்றைக்கி தான் இவங்களுக்கால தாங்க முடியல. சரி சார், அந்த டீம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கான டீமில் மன்மோகன் சிங் அவர்களுடைய டீமில் இருந்த தமிழர்கள் நம்ம நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் நிறைய பேர் தமிழர்கள் மட்டும் இல்லை. அவர் ஃபஸ்ட்டு இவரே யூஎனில் இருந்தார். யூஎனில் நார்மலாக நம்ம ஊர்லலாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டோன்னு திரும்பி வரமாட்டோம். ஸோ அவர் அங்கே வெளிநாட்டுக்கு போனவரை டெல்லி காலேஜில் ப்ரொஃபஸராக கூப்பிட்டும்போது அவர் வந்தார். அங்கேருந்து வெளியிலேருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்தார். மெயினாக மான்டேக் சிங் அஹ்லுவாலியாங்கிறவரை கூட்டிகிட்டு வந்தார். தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். இன்றைக்கி ரொம்ப வயசாகிருக்கும், அதனால் பேசியிருக்க மாட்டார். சி ரங்கராஜன்கிறவரை கூட்டிகிட்டு வந்தார், தமிழர். அந்த காலத்தில் பெரிய ரிட்டையர்டான ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்டு ராஜா செல்லையான்னு ஒருத்தர் இருந்தார்.
ராஜா செல்லையா கமிட்டி போட்டு அவர் தான் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணலான்னு சொன்னார். ஹைதராபாத்தில் பிறந்து மெட்ராஸில் செட்டில் ஆன இவர் ஒருத்தர் இருந்தார், நரசிம்மன் ஒருத்தர் இருந்தார். அவர் அதை வச்சு தான் பேங்கிங் கமிட்டி ரிஃபார்ம்ஸ் பண்ணார். அதே மாதிரி ஜெயராம் ரமேஷ், நீங்கள் தமிழரா கர்நாடகாக்காரரான்னு சொல்ல முடியாது, அவர் ஒருத்தர் இருந்தார். இது மாதிரி பல பேர், ரகுராம் ராஜன் இருந்தார். அது மாதிரி பல பேர் வந்து அவரோட தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து அந்தந்த ஊரில் இன்றைக்கி அந்தந்த ஆளுங்களை சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேருந்து ஆட்களை சேர்த்து ஒரு டீமாக பில்டு பண்ணி பல பேர் வெளிநாட்டில் செட்டில் ஆனவங்கள திரும்பி கூட்டிகிட்டு வந்து ஒரு டீம் பில்டு பண்ணார். அந்த டீமை வச்சு தான் ரிஃபார்ம். இதை மாதிரி ஒரு 77லேருந்தே அவர் ஒரு டீம் மெதுவாக ஒத்தொத்தரையாக வச்சு 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 ஒரு பெரிய டீமே அந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரை வந்து பதவிக்கு வருவோன்னு தான் பண்ணலை. அவருக்கு அப்புறம் இந்த வேலையை நடத்துறதுக்கு அங்கங்கே ஆளை வைக்கணும், திறமையான ஆளை கொண்டு வரணும்னு ஒத்தொத்தரையாக பேசி கொண்டு வந்தாங்க. சார், அப்படி பார்த்தோம்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கு. இந்தியாவை பொருளாதாரத்துல இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஸ்ட்ராட்டஜியோட தான் அவர் வந்து பணியாற்றி இருக்காரு. நீங்க சொல்றதை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதற்கு பின்பு ஏதாவது இவருக்கு பின்னணியில ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்குமா, இல்ல என்ன மாதிரியான ஒரு ஒரு அஜெண்டா அவருக்கு இருந்திருக்கு? அப்படி இல்லையா, அவர் பிஹெச்டி பட்டமே வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை பற்றி தான் பண்ணினார். அவருக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து நான் சொல்கிறேன்னே, அவர் அந்த பியூசி 2வது வருஷம் முடிக்கும்போது அவருக்கு மெடிக்கல் சீட்டே கொடுத்தாங்க. மெடிக்கல் சீட்டு வேண்டாம், நான் பொருளாதாரம் தான் படிக்க போகிறேன்னு அந்த வயசுலேயே சொல்லி, அந்த பொருளாதாரத்தினால ஏழைங்கின் லைஃப்பில் நான் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன்னு தான் இருந்தது. அது அடி மனசில் பதிஞ்சிருச்சு அவருக்கு. பதிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் கேம்பிரிட்ஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கலாம், ஆக்ஸ்போர்ட்டில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கலாம், அமர்த்தியா சென் மாதிரி நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கலாம். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார் அவர் ஜெகதீஷ் பகவத்தின்னு, அவர் மாதிரி இருந்திருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம், இங்கே வந்து நம்ம கவர்மெண்ட்டில் இருந்து மக்களுக்கு செய்வோம் தான் வந்தார். அதனால் அவர் வந்து என்றைக்குமே பாகிஸ்தான்லேருந்து ஓடி வந்தது அன்னிலேருந்தே இந்த நாட்டுக்கு என்ன செய்யணுங்கிறதுல தான் இருந்தார். நிறைவாக ஒரு கேள்வி சார், இதில் விமர்சனங்களும் நிறைய அவர் பக்கம் நீங்கள் சொல்லுங்க இருந்தாங்க. அதாவது பொருளாதார சந்தை உலக நாடுகளுக்காக திறந்து விடப்பட்டதுனால இங்க இருக்கக்கூடியவர்கள் சுயதொழில் பாதிக்கப்பட்ட நிறைய விமர்சனங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தூர்தர்ஷன் தான் இருந்தது. ஒரு தூர்தர்ஷனில் எவ்வளோ பேரை நீங்கள் வேலைக்கு சேர்க்க முடியும்? இன்றைக்கி பேசுகிறவங்க வேலை வாய்ப்பு கொடுப்பாங்களோ? பேசுகிறதுக்கு சேப்பு சட்டை போட்டு சேப்பு கொடி பின்னாடி இருக்கிற கம்யூனிஸ்ட் தான், ரைட்டுங்களா? எந்த இடத்துல கம்யூனிசம் ஒழுங்காக நாட்டை நடத்தியிருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். உலகத்தில் சோவியத் யூனியனில் இருந்தாங்க, சைனாவில் இருந்தாங்க, கியூபாவில் இருந்தாங்க. ஏன் கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லோரும் ஓடி போகிறான்? இவ்வளோ நல்லா நான் நடத்தியிருந்தாங்கன்னா அந்த நாட்டை விட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடி போகலான்னு தான் ஓடி போகிறானே தவிர, எவனும் நான் சைனாவுக்கு போகிறேன் இங்கேன்னு போகிறதில்ல. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு எப்படியாவது போகலான்னு பார்க்குறான், எப்படியாவது யூரோப்புக்குள்ளே போகலான்னு பார்க்குறான், எப்படியாவது துபாய்க்கு போகலான்னு பார்க்குறான், மலேசியாவுக்கு போகலாங்கிறான், சிங்கப்பூர் போகலாங்கிறான், ஆஸ்திரேலியா போகிறான். நான் போய் சைனாவில் செட்டில் ஆவேன்னு யாராவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரீங்களா? எனக்கு சைனாவில் பொருளை வாங்கி எப்படி இங்கே பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்க்குறான். சரி, வேலை இருந்தால் சனினே அங்கே இருக்கலாம், எப்போ திரும்பி வரலான்னு பார்க்குறான். சைனாலேயே செட்டில் ஆகி இந்தியாவுக்கே திரும்பி வர மாட்டேங்கிற மாதிரி எங்கேயாவது சைனாவுக்கு எவனாவது போயிருக்கானா? எவனாவது சோவியத் ரஷ்யாவுக்கு போனானா? எவனாவது கியூபாவுக்கு போனானா? இப்போ ஃபெயிலியருங்கிறீங்க கம்யூனிசம். சோவியத் யூனியன் எங்கே இருக்குது? இன்றைக்கி சைனா எந்த நிலைமையில் இருக்குது? வியட்நாம் ஏன் தனியார் மயம் பண்ணி இருக்குது? இன்றைக்கி ஜிஜிபிங்குங்கிறது ஒரு மன்னராட்சி மாதிரி தான் நடத்திட்டுருக்கிறாரு. மார்க்கெட்டில் எல்லாமே இருக்குமா? நீங்கள் வேணால் ஒரு வாக்கரு போடலாம், இல்லை ரிலாக்ஸோ செப்பல் போடலாம், பேட்டா செருப்பு போடலாம், பேட்டா ஷூ வாங்கலாம், அடிடா ஷூவும் வாங்கலாம், நைக்கி ஷூவும் வாங்கலாம். யார் வேணால் நீங்களே ஒரு ஷூ கம்பெனி ஆரம்பிக்கலாம். நீங்கள் எல்லோரும் ஷூ வைக்கிறீங்க, மக்கள் சூஸ் பண்ணுறாங்க. இது என்ன கவர்மெண்ட் சொல்கிறது, இதுதான் நீ வாங்கணும், இதை வாங்கக்கூடாதுன்னு? இந்த ப்ராப்ளமே என்னென்னா, உங்களை யங்ஸ்டர்ஸுக்கெலாம் நீங்கள் 91க்கு முன்னாடி பெருசாக இருந்தது கிடையாது. 91ல் எனக்கு 24 25 வயசு, என்னை கழுகு நான் சொல்கிறேன். நான் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்தவன் தான். நான் பிறப்பிலேயே எங்கள் வீட்டில் ஃபோனும் இருந்தது, காரும் இருந்தது, ரைட்டா? எங்கள் வீட்லேயே நானே போய் பால் க்யூவில் நின்றுருக்கேன், நானே ப்ரெட்டு வாங்கிறதுக்கு க்யூவில் நின்றுருக்கேன். டெலிஃபோன் போடணுன்னா 5 வருஷம் ஆகும் டெலிஃபோன் வரதுக்கு. நான் பிறப்பிலேயே என் வீட்டில் டெலிஃபோன் இருந்து கூட இன்னொரு டெலிஃபோன் ஒன்றுனா நான் அப்ளை பண்ணால் 5 வருஷம் ஆகும். அப்போல்லாம் ஒரு ஜோக் சொல்லுவாங்க, எல்பிஜி சிலிண்டர் என் கல்யாணத்தன்னைக்கு நான் எல்பிஜி சிலிண்டர் அப்ளை பண்ணேன்னா என் பேரங்காலத்தில் அது அலாட் ஆகி வரும், ரைட்டா?
இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஷார்ட்டேஜ். சிமெண்ட்டு ஷார்ட்டேஜ், ஸ்டீலு ஷார்ட்டேஜ். ஒரு ஸ்கூட்டரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 5 வருஷம் காத்துட்ருக்கணும். ஒரு கார் வாங்கணுன்னா லாட்ரி சீட்டு போட்டு தான் மாருதி 800 அலாட் ஆகும். அப்போ எல்லாமே ஷார்ட்டேஜ், எல்லாமே பிளாக் மார்க்கெட்டு. நீங்கள் சினிமா டிக்கெட் பிளாக்கில் விற்றுன்னு இருந்த மாதிரி மாருதி அலாட்மெண்ட் லெட்டருக்கு ஒரு பிளாக்கு, சேத்தக்கு ஒரு பிளாக்கு, ஃபோனுக்கு ஒரு பிளாக் மார்க்கெட்டு, எல்பிஜி சிமெண்ட்டுக்கு ஒரு பிளாக் மார்க்கெட்டு, எல்லாத்துக்குமே ஒரு பிளாக் மார்க்கெட் இருந்தது. இதெல்லாம் ஒழித்து ஓப்பனில் கொண்டு வந்தால் இந்த கம்யூனிஸ்ட் என்ன வேணால் சொல்லுவாங்க. சரி சார், நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலே அவருடைய புகழ் மட்டும் கிடையாது, அவர் அந்த பொருளாதாரத்துக்கு அவர் செய்த அந்த சாதனைகளும் இந்த எளிய மக்கள் என்றென்றும் நினைவு கூர்வார்கள் அவர் செய்த அந்த விஷயங்களை. சரி சார், கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். இதுவரை பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம்.